நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல ரொம்ப பரபரப்பான ஒரு செய்தி நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும். நம்ம புதுசாலாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆ அத நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்முடைய கருத்தையும் சொல்றோம். இந்த கருத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. நம்ம சொல்ற கருத்து இன்னும் 4 பேருக்கு போய் சேர்ந்தா, வெளிநாட்டில இருக்கக்கூடிய நம்ம நண்பர்களுக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக நான் ரெகுலரா நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் கசாலி, கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள் அனைத்தையும் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். சரி, ரொம்ப முக்கியமா இப்போ என்ன இந்த ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, பேக்ட்ராப் வேற மாரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு செய்தியும் சொல்லிடுறேன். இப்போ நண்பர் எடுக்கக்கூடிய ஒரு படத்துல நான் ஒரு கேரக்டர் நடிக்கிறேன். இப்ப நான் எடுக்கிறது ஏலகிரியிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். செய்திகள்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருந்துட்டு, இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஏலகிரியிலேருந்து இந்த செய்திய நான் அப்டேட் பண்றேன். ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமா அ இது பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு அரசு என்ன வேணாலும் பண்ணியிருப்பாங்க. ஆனா, அ விஜய்க்கு நேத்து இருந்த நிலைமை, அதாவது எப்படின்னா, நமக்கு அங்க ஹர்மோஸ் பத்தி நெறைய பேசிட்டு இருக்கோம். ஈரான பத்தி பேசிட்டு இருக்கோம். திடீர்னு ஆதரவு, இது பிரச்சனை வருது, பிரச்சனை குறையுது அப்படின்ற மாரி, இங்க அ யாருமே எதிர்பாராத அளவுக்கு இவர் 108 இடத்துல ஜெயிச்சாரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தியா இருக்கு. ஓகே. அ அ இந்த இடத்துல 108ங்கிறது அரைகுறையா, முடிச்சும் முடிக்காமலும் இந்த மாரி பண்ணிட்டாங்களா, அதனால இந்த இடத்துல அ என்ன சொல்றது? அவரோட நிலைமையும் ஒரு இக்கட்டான நிலைமை. சரி, எதிர்க்கட்சியா நாங்க செயல்படுவோம்னு சொல்லி அவரு ஸ்டாலின் அறிவிச்சுட்டாரு. எதிர்க்கட்சியா ஸ்டாலின் அவர் ரொம்ப பார்த்தேன்னா, ரொம்ப முக்கியமா அந்த கேள்விப்பட்டது என்னன்னா, அங்க உடனே குளத்தூர் தொகுதிக்கு போயி, தனக்கு வாக்களித்த மக்களுக்கு, குறையா இருந்தா கூட தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு வந்தாரு. ஓகே. அப்போ கூட அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் ரொம்ப பயங்கர அப்செட் ஆகி, ஒரு மாரி முகமெல்லாம் இப்படி ஆயிப்போயி, ஓகே, இந்த குளத்தூர் தொகுதியில தோக்குற அளவுக்கா நான் இங்க ஆட்சி பண்ணியிருக்கேன். நான் நம்புனேனே. ஸோ இந்த நம்பிக்கைய எப்படி நான் கைவிட்டேன்? எப்படி நான் நம்பி இந்த மாரி பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருவோம்னு சொல்லி நம்புனேனே, இந்த நம்பிக்கை எங்க தோத்துச்சு? அதனால அது அவர் ரொம்ப அப்படியே நொந்து போயி, ரொம்ப ஒரு மாரி அப்செட் ஆகியிருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரோட அப்செட் இருக்கு இல்லையா? அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரு நல்லாட்சி பண்ணாரான்னா, நல்லாட்சி பண்ணாரு. நல்லாட்சின்னா, நெறைய விஷயங்கள் ஏற்கனவே நான் சொன்னதான். திமுகவோட தோல்வி, அ அது தோல்வி அடைய வேண்டிய கட்சி தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா, இந்த மாதிரி அ ய நெறைய சாதாரண எளிய மக்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல், அ சட்டம் ஒழுங்கு, நான் என்னோட பிரச்சனைய பத்தி பெருசா போட்ட உடனே, அதாவது திமுகவுக்கு இந்த மாதிரி இப்படி நடந்துகிட்டு இருக்காங்க, திமுக பெரிய அடி விழுந்திருக்கு, அதுக்கு நான் மனசார சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு எதிர்ப்பா சில நண்பர்கள், அதுக்கப்புறம் ஆதரவா பல பேரு, ஆமா எனக்கும் பிரச்சனை வந்துச்சு, நானும் கலெக்டர் ஆபீஸுக்கு போனேன், இது போனேன், இங்க அ ம நெறைய, அதாவது அவங்களோட கூட்டணி கட்சியில இருந்தவங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல, கலெக்டர் ஆபீஸ்ல, இதுல லேண்ட் கிராபிங், அதுக்கப்புறம் மிரட்டல் அப்படின்னு நெறைய பண்ணாங்க அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுல இவங்கள இந்த இந்த உடைய அராஜகத்தை சகிச்சுக்க முடியாம பெரிய அளவு நொந்து போன கூட்டம் இருக்காங்க இல்லையா? அது பெரும்பாலான மக்கள், நெறைய மக்கள் அத இவங்க கணிக்க தவறிட்டாங்க. காசு குடுத்தோம்னா, அல்லது இந்த நலத்திட்டங்கள் மாசம் மாசம் ரூ. 1000 கூட இது குடுக்குறோம்னா, மக்கள் நம்மள முழுசா நம்பி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற நம்பிக்கை. அதுவும் இல்லாம கடைசி நேரத்துல, அதாவது இந்த மாரி எலக்ஷன் அறிவிக்க போறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி என்ன நடந்துச்சு? ஒரு ரூ. 5000 போட்டுட்டாரு. ரூ. 3000 பிளஸ் ரூ. 2000 போனஸ்ன்னு சொல்லி ரூ. 5000 போட்டுட்டாரு. அந்த ரூ. 5000 1,31,00,000 வீடுகளுக்கு போச்சு அப்படின்னா, அதுவே பெரிய விஷயம். அது எல்லாம் கணக்கு பண்ணது நானே என்ன பண்ணிட்டு இருந்தேன், கணக்கு பண்ணது பூரா அப்படித்தான். ஓ! இந்த 1,31,00,000 இது, அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு குடுத்தது கடைசி நேரத்துல ஒரு 10,00,000 லேப்டாப், அதாவது சூப்பர் லேப்டாப், மடிக்கணினி. அதெல்லாம் பெரிய அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னு நெனைச்சோம். அப்புறம் விஜய் இந்த அளவுக்கு வந்திருப்பாருங்கிறத கணிக்க தவறிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் என்னென்னலாம் பண்ணாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் திருவாரூர் பக்கம், இந்த பக்கம் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்ற விஷயத்தெல்லாம் சொன்னாங்களா, அது உண்மையிலேயே அ ஓ! இப்படிலாம் பண்ணியிருக்காங்களான்னு நமக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான இந்த 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 இக்கட்டான இந்த சூழல்ல அவர் 108 எடுத்திருக்கிறாரு. ஒரு இடத்த ரிசைன் பண்ணணும் 107. அப்புறம் 107 அப்படின்னா இன்னும் 11 வேணும். அதுல இப்ப கடைசியா வந்திருக்க தகவல்படி நம்ம அப்டேட் பண்றதா இருந்தா, என்னென்ன பண்ணுவோம்? நம்பர் 1 காங்கிரஸ் ஏற்கனவே துண்ட போட்டாங்க. அவங்க எங்களுக்கு இடம் இதுதான் சொல்லி துண்ட போட்டாங்க. அதனால அமித்ஷா கோவிச்சுக்கிட்டாருன்னு சொன்னாங்க. ஏடிஎம்கே இல்ல நாங்க இதுக்கு ஆதரவுலாம் குடுக்கல அப்படின்னு, அதாவது ஏடிஎம்கேல பிரிஞ்சு
எஸ்பி வேலுமணி, அவர் சி.வி. சண்முகம் அந்த டீம் வந்து பிரிஞ்சு ஆதரவு குடுக்கலாம்னு நெனச்சிருந்தவங்க கூட, இல்ல முடியலன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் டிஎம்கே வந்து ஃபர்ஸ்ட் டிஎம்கே அந்த கூட்டணியில ரொம்ப இன்டாக்ட்டான கூட்டணி அப்படி இருந்ததுல, காங்கிரஸ் வந்து வெளிய போயிருச்சு. காங்கிரஸ் வந்து ஏற்கனவே ஒரு புல்லுருவி அது சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன், அது வெளிய போயிருச்சு. ஓகே. அதுக்கப்புறம் 73லேருந்து 5 போயிருச்சு, 67 இருக்கு. ஆனா, இஸ்லாமிய கட்சிகள் இருக்காங்கல்ல, ஐயுஎம்எல்லா இருக்கட்டும், அல்லது உதயசூரியன்லேருந்து போட்டி போட்ட ஜவாஹிருல்லா, அவரு தமீம் அன்சாரி இவங்கலாம் வந்து, "இல்ல நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல நீங்க திரும்ப நின்னு ஜெயிச்சு வாங்க." அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க இறங்கி வந்தாங்கன்னா, ரொம்ப அவங்க ஆறுதல் பட்டுக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு பக்கம். அது போக இவரு நொந்து நூலாய் போயி, "இப்படி நடந்துச்சா?" அப்படின்னு அப்புறம் தன்ன தானே தேத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் மக்கள போய் பார்த்து, "இன்னும் எதிர்காலத்திலே நம்ம வந்து சிறப்பா செயல்படணும்." அப்படிங்கிறத அவரு பேசுனதா தகவல் வந்துச்சு. அந்த இத வந்து கரெக்ட்டா இனிமே வந்து வெறுமனே கவர்ச்சி திட்டங்களோ, அல்லது மக்களுக்கு நேரடியா போற நல்ல திட்டங்களா இருந்தா கூட, இந்த அடிப்படையில ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, மக்கள் நெறைய பேர் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில ஏகப்பட்ட பேர் வந்து ரொம்ப நொந்து நூலா போனிருக்காங்க இல்லையா? அந்த எளிய மக்கள், அ குரலற்றவர்களின் குரல வந்து அரசாங்கம் காதுகளுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கரெக்ட்டா எடுத்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, அதுபோக ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இவங்க வந்து அதிகாரிகளின் பேச்ச கேட்டு மூளையால் மட்டும் அவங்க வந்து செயல்படக்கூடாது. அவங்க வந்து கட்சிக்காரங்களுடைய, அதாவது நல்ல கட்சிக்காரங்க, கட்சிக்காரங்கள வந்து ஒரு மாரி ரோகாவும், ரவுடித்தனமாவும், கட்ட பஞ்சாயத்து பண்றதும் அந்த மாரி இருக்காங்கல்ல, அந்த மாரி கட்சிக்காரங்க இல்லாம, ரியலாவே மக்களுக்கு நல்லது பண்ணணும். நம்ம அடுத்தடுத்து பெர்மனன்ட்டா இங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிக்காரங்களோட நல்ல அட்வைஸையும் கேட்டு, அதுபடி இதயத்தால வந்து ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே காணொளில சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாரி வந்திருக்கலாம். இன்னைக்கு கடைசியா வந்து நிலவரம் என்ன? இப்ப 107 பிளஸ் 5 காங்கிரஸ். அதுக்கப்புறம் 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்துருச்சு. அப்படின்னா அது ஒரு 4. அப்படின்னா 9 வந்துருச்சு. இன்னும் 2 தேவைப்படுது. இந்த 2ல வந்து யார் வருவான்னா, இப்போ அ இவர் வந்து நம்ம விசிகா 2 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. 2 இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, அப்ப விசிகால நீங்க வந்து இப்ப ஆதரவு குடுங்க. அப்போ துணை முதல்வர் பதவி தர்றதா இப்ப வந்து ஒரு பேச்சு வந்திருக்கு. யாருக்கு? இவரு இவருக்கு நம்ம திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி தர்றோம். அப்ப என்ன, நீங்க வந்து திருச்சி கிழக்குல நான் ரிசைன் பண்ணிடுறேன். அதுல நீங்க போய் போட்டி போட்டு ஜெயிச்சு நீங்க வாங்க, உங்களுக்கு துணை முதல்வர் பதவி தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கதாவும், உண்மையிலேயே அது வந்து பாராட்டத்தக்க விஷயம். இந்த நேரத்துல இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு கவர்னர் ஆட்சினாலும் நம்மளால தாங்க முடியாது. என்னென்ன குட்டி கலாட்டா பண்ணுவாங்க. ஏன்னா, அங்க ஒன்றிய அரசு இருக்கு இல்லையா? மேல இருந்து அவரு மோடி, அமித்ஷா. மோடியாவது வந்து அப்பப்ப வந்து போற ஒரு பப்பட் மாரி அவரு போவாரு. ஆனா அமித்ஷா, அவரு பார்க்குற பார்வையும் அதுவும் பயங்கரமா இருக்கும். ஓகே. அப்ப அமித்ஷாவோட திட்டங்கள் வந்து இது இந்த மாரி இங்க தமிழ்நாட்டுல நடக்கக்கூடாது அப்படின்னா, இப்போதைக்கு இந்த மாதிரி கம்யூனிஸ்ட்டோ, விசிகாவோ இவுங்க கூட இருந்தாங்க அப்படின்னா, அ இஷ்டத்துக்கு நமக்கு தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மரபுக்கு எதிரா அவங்க எதுவுமே செய்ய முடியாம இவங்க வந்து முட்டுக்கட்டை போடுவாங்க. அப்புறம் திடீர்னு வந்து இல்ல, நீங்க வந்து ரொம்ப மோசமா ஏதாவது, இப்ப உதாரணத்துக்கு வந்து பிஎம் ஷேர் இருந்து இந்த இது வந்துச்சு கையெழுத்து போடணும். அ மும்மொழி கொள்கை வருது அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னாங்கன்னா, அதுக்கு ரொம்ப இல்ல, நீங்க வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வெளியேறலாம். அப்ப என்ன ஆகும்? ஆட்சி கலைஞ்சிரும். அந்த பயம் ஒன்று இருக்கும். அப்ப இவங்க குடுக்கக்கூடிய இந்த சப்போர்ட் தமிழ்நாட்டுக்கு நல்லதா இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ எதுவா இருந்தாலும் ரொம்ப நல்லது நடக்கட்டும். இப்போ நாளைக்கு இப்ப இன்னைக்கு வந்து 6 மணிக்கு திரும்ப அவரு ஆக்சுவலா இன்னைக்கு மீட் பண்றதா இருந்தது. ம இவர கவர்னர மீட் பண்ணிட்டேன். இந்த நேரத்துல வந்து மீட் பண்ணிட்டா என்னன்னு தெரியல. ஆனா எப்படி நாளைக்கு மீட் பண்ணி ஆ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கோருவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேற வழி இல்ல. இப்ப குடுத்தான் ஆகணும். அது போக ரொம்ப ஒரு ஸ்டாலின் வந்து நாகரிக அரசியல் பண்றாரு. ரொம்ப ஓவர் நாகரிக அரசியல் பண்றாரு. அவர் வந்து எளிய மக்களுடைய குரல் அவர் காதுக்கு வரலையே ஒழிய, எத எடுத்தாலும் ஓகே இதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு எச் ராஜாவ போய் பார்க்கிறதா இருக்கட்டும். அதே நேரத்துல இப்போ வந்து ஒரு அதிகமான சீட் எடுத்த எடுத்த அ கட்சிக்கு வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்னு அவரு குரல் குடுத்துருக்கிறாரு. அதுவே வந்து எல்லாருக்குமே ஆச்சரியப்பட வைக்குது. நம்மள வந்து தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுகன்னு சொல்லி அப்படி வழி வழி சொன்ன, கத்தி கதறி சொன்ன அந்த விஜய்க்கு ஸ்டாலின் ஆதரவு குடுத்திருக்காரு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல அணுகுமுறை. இந்த மாதிரி இப்போ இந்த மாரி ஒரு சூழல்ல வந்து அவரு ஸ்டாலினையும் பகிச்சுக்காம, தமிழ் மக்களையும் பகிச்சுக்காம, எல்லா இடத்துலயும் அவரு நல்ல விதமா ஆட்சி பண்ணணும். அவர் என்ன சொல்றாரு? 6 மாசம் பார்ப்போம். அந்த 6 மாசம் ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதனால இப்போ நம்மளோடது என்னன்னா, விஜய் முதலமைச்சரா அங்க ஆட்சி கட்டலில் அமரட்டும். அவரு என்னென்ன செய்ய நினைக்கிறாரோ
அதுக்கு கூட மத்த எல்லாரும் ஒத்துழைக்கட்டும். அவரு தவறா போனாரு அப்படின்னா, அவங்க வந்து எப்படி பார்த்தாலும் அந்த சப்போர்ட்ட வித்ட்ரா பண்ணிருவாங்க. எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு இப்ப எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு ஒரு வகையில நல்லது. அதுக்கப்புறம் இப்போ திமுக இந்த அளவுக்கு நல்லது பண்ணி நலத்திட்டங்கள் கொண்டு வந்து மண்ண கவுனதுக்கு காரணம், எளிய மக்களோட குரல் மேல கேட்கவே இல்ல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அது மாதிரி போலீஸ்காரங்களோட அதிகார துஷ்பிரயோகம், கட்ட பஞ்சாயத்து ரொம்ப எக்கச்சக்கமா இருந்ததுங்கிறது, அதுக்கு ஏற்கனவே நான் நெறைய சொல்லியிருக்கேன். நானே உதாரணம் சொல்லி, அப்புறம் நம்ம பின்னூட்டத்துல நம்ம நண்பர்கள் என்ன சொல்றாங்க, "உங்களோட சொந்த பிரச்சனைங்க பேசாதீங்க, பேசாதீங்கன்றாங்க." அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. என் சொந்த பிரச்சனைய பேசுனா, இது எப்படின்னா, இது ஆதாரபூர்வமான விஷயம் நம்பர் 1. நம்பர் 2 வந்து அ இது அட்லீஸ்ட் நான் வந்து இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னா, எவ்வளோ பேர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் தலைமைக்கு மேல வரைக்கும் போய் சேரணும். இனிமே திமுக தலைமைக்கு போய் சேரணும் அப்படிங்கிறனால, இதுக்கப்புறம் வந்து திமுக மாதிரி நம்மளும் தவறு பண்ணிறக்கூடாது அப்படிங்கிறது, அ ம இப்ப ஆட்சி அதிகாரத்த அங்க சீட்ல உட்கார போற விஜயா இருக்கட்டும், அவங்க கட்சிக்காரங்களா இருக்கட்டும், அப்புறம் அவங்களுடைய தொண்டரடி பொடிகள் அந்த ஆட்கள் இருக்கட்டும், யாருமே இல்ல. மக்களுக்கு நல்லது பண்ணத்தான் நமக்கு வாய்ப்பு குடுத்துருக்காங்கன்றத மனசுல வச்சுக்கட்டும். ஆட்டம் போடுறது, அதிகாரம் போது அதிகார துஷ்பிரயோகம், போலீஸ்காரங்க வந்து தவறா நடக்கிறது எதுவுமே நடக்காம, நல்ல ஆட்சி குடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அப்புறம் இது 2 பேரையும் கவனத்துல வச்சுக்கிட்டு, அதிமுகவும் இனி வந்து நல்லாட்சி அடுத்த அதிகாரத்துக்கு வர்றதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ, அந்த இடத்துக்கு அவங்க முன்னேறட்டும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து என்னன்னா, இப்போதைக்கு விஜய் இந்த அரியாசனத்துல உட்கார போறார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் எத்தன பேர் ஏகப்பட்ட பேர் வந்து தமிழ்நாட்டுல திமுக அந்த சம்பந்தப்பட்ட போலீஸ்காரங்க, அவங்க சம்பந்தப்பட்ட கட்சிக்காரங்களோட பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, அந்த பாதிப்புல இருந்து அனைவரும் மீண்டு வரணும். அனைவருக்கும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஸோ விஜய்க்கு வாழ்த்துக்கள். அப்புறம் விஜய்க்கு இந்த மாரி அ அ ஆட்சி அதிகாரம் குடுக்கணும் அப்படின்னு வாய்ஸ் குடுத்த ஸ்டாலினுக்கு பாராட்டுக்கள். அடுத்த காணொளியில சந்திப்போம். நன்றி.